Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். இன்றைக்கி வீட்லேயே எப்படி கோல்டு ஃபேஷியல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் பஞ்சாராஸ் கோல்டு ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட ஃபேவரட் பிராண்ட் ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ் மட்டும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையை சுற்றியும் ஃபேஷியல் ஹெட்பேண்ட் போட்டுக்கோங்க. ஸோ தட் ஃபேஷியல் பண்ணும்போது உங்கள் முடியும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதே போல் உங்கள் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் முடியல படாது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே உங்கள் முகத்தை நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சோப் அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஃபேஷியல் அப்படிங்கும்போது சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளென்சிங், அதாவது உங்கள் தோலில் இருக்கிற அழுக்கை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த பஞ்சாராஸ் ஃபேஷியல் கிட்டில் கிளென்சிங் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வீட்லேயே அந்த கிளென்சர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு காட்டன் கிளாத், சுத்தமான காட்டன் கிளாத் இல்லைனா ஃபேஷியல் ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க, நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது வைப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கிளென்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பால், அரை டீஸ்பூன் தேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காட்டன் பேடு வச்சுருக்கேன். ஸோ அதை அதில் ஃபுல்லாக டிப் பண்ணிங்கன்னா நல்லா உறிஞ்சிரும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா கிளென்சிங் பண்ணுறது. கிளென்சிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற சோப்பு போட்டும் போகாத அழுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கிளென்சிங் பண்ணுறோம். ப்ளஸ் உங்கள் ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ராவான பிரைட்னஸ் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ஃபீலும் இது கொடுக்கும். ஸோ இதை என்னோடய முகம் அப்புறம் கழுத்து எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சோப் போட்டால் எப்படி முகத்தை தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த துணியை தண்ணியில் நினச்சி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வைப் பண்ணிட்டிங்கன்னா அந்த கிளென்சர் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடலாம். அதே போல் ஒவ்வொரு தடவை வைப் பண்ணும்போதும் ரொம்ப ஜென்டிலாக வைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 4-5 டைம்ஸ் த்ரூ அவுட் த ஃபேஷியல் வைப் பண்ணுவோம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா ஸ்டீமிங். ஸோ இதுக்கு நல்லா ஒரு பெரிய பிளாங்கெட் இல்லைனா டவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சாஸ்பேனில் 700 ml தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்க இருக்கணும். அதில் ஆவி வரும் இல்லையா, அப்போ எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ சாஸ்பேனை நல்லா கம்ஃபர்டபுளாக டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோல்டெலாம் ஆவி பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டவல்குள்ளே உங்களோட ஃபேஸையும் சாஸ்பேனும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டவல்குள்ளே அந்த சாஸ்பேன்லேருந்து வர ஆவி உங்கள் ஃபேஸில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பக்கமாக வைக்க தேவையில்லை. சாஸ்பேனுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கும் ஒரு 10-15 இன்ச்சு கேப் இருக்கலாம். ஸோ அந்த ஆவி உங்கள் முகத்தில் படணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ தட் நம்ம ஃபர்தராக பண்ண போகிற ஃபேஷியல் அப்போது போர்ஸ்குள்ளே, அதாவது துளைகளுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆவி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இந்த மாதிரி வேர்வை இருக்கும். ஏன்னா ஆவி பிடிச்சிருக்கோம் இல்லையா, வேர்த்திருக்கும். ஸோ இதை நீங்கள் டவல் யூஸ் பண்ணி சுத்தமாக துடைச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் கிட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபேஷியல் ஸ்க்ரப்பிங் இருக்குது. ஸோ அதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மசாஜ் பண்ணுவோம். ஸோ மசாஜ் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கழுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ரொட்டேஷன் மோஷனில் தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமாக பண்ண வேண்டாம். ஸோ கழுத்து 2 பக்கம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் முகத்தை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரொட்டேஷன் மோஷனில் தான் பண்ணணும். உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஷியல் மசாஜிங் பண்ணும்போது ஃபுல் விரலையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபிங்கர் டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமாக பண்ண வேணாம், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் 10 டைம்ஸ் மசாஜ் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சின் முடிச்சுட்டு அடுத்தது சீக், அதாவது கன்னத்துக்கு பண்ணுறேன். ஸோ 10 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஸோ கண்ணை முடித்ததுக்கப்புறமா நான் மூக்குக்கு பண்ணுறேன்.
ஸோ மூக்குக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக அந்த இது இருக்கும் இல்லையா, ஒயிட் ஹெட்ஸ், அது வந்து ரிமூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஷியல். ஸோ மூக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் பண்ணும்போது உங்களோட ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி எல்லா விரலும் யூஸ் பண்ண தேவையில்லை. ரிங் ஃபிங்கர், மோதிர விரல் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெத்தி. ஓகேவா? ஸோ நெத்தியும் அதே போல் தான் அந்த மாதிரி ரொட்டேஷன் மோஷனில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பக்கமும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டோம். ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் ஃபேஸ்லேயே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காட்டன் கிளாத்தால் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கழுத்துக்கு வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ கழுத்து முடிச்சதுக்கப்புறமா முகத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களோட சீக்கு, அதாவது உதட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு, உதட்டுக்கு கீழேயும் மேலேயும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கன்னத்துக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூக்கு, அதுக்கப்புறமா கண்ணுக்கு கீழே மேலே, அதுக்கப்புறமா நெத்தி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வந்து ஃபேஷியல் க்ரீம் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கும் அடுத்தது வந்து மசாஜ் ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதையும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப் தான். அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கழுத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்துக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாஜ் ஜெல் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலான மசாஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டேப்பிங் மசாஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டேப்பிங் மசாஜ் வந்து டெய்லியுமே கூட நீங்கள் பண்ணலாம். உங்களோட சிரம் அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மசாஜ் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக எல்லா விரல் நுனிகள் யூஸ் பண்ணி அப்படியே வந்து டேப் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா இது வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே இந்த மாதிரி டேப் பண்ணலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ மசாஜ் ஜெல் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் மாஸ்க் ஓகேவா அப்ளை பண்ணுறேன். ஃபைனல் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதையும் அதே போல் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் முடிச்சுட்டு ஃபேஸ் மாஸ்க் இல்லையா, அதனால் கண்டிப்பாக 30 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்லேயே அதை விட்டுறணும். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை வைப் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இட்ஸ் பீன் அரவுண்ட் 30 மினிட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் மாஸ்கையும் வைப் ஆஃப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ஃபைனலாக என்னோடய ஃபேஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணுற அன்றைக்கு லைட்டாக தான் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே தான் வந்து அது எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் வந்து நான் இப்போ ஃபேஷியல் முடிச்சதும் ஃபீல் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே போல் நல்லா கிளென்ஸ் ஆகிடுச்சுன்ற ஃபீல் நம்மளுக்கு இருக்குது. நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதுக்கு மேலே நாளைக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு. பட் நான் வந்து இந்த கோல்டு ஃபேஷியல் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு அந்த பிரைட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே டல்லாக ஆரம்பிச்சிடும். பட் ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது ரிசல்ட். தொடர்ந்து வந்து 2-3 மந்த்ஸ் நீங்கள் ஃபேஷியல் வந்து எவ்ரி 30 டேஸ் ஆர் 25 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், கசின்ஸ், நெய்பர்னு எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கலாம்.
ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.